விசில் வர மாட்டேங்கிறேன். வெடிகுண்டு எதுவும் வச்சிருக்கீங்களா? மூஞ்சில் அடிச்சிருக்காங்களா? அவனுக்கு வெடி வெடிக்கல. உங்களுக்குலாம் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம். வெரி குட். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உண்மையிலே எங்களுடைய சர்ச்சில் இருக்க எங்கள் பிள்ளைகளை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவனிச்சிங்கன்னா நேற்றுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணாங்க என்னைய. இந்த வாட்சி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருந்துச்சு, கம்போர்ட் இருந்துச்சு. அந்த வீடியோ நான் உள்ளே கொடுக்குறேன். என்ன டவுசர் போட்டிருப்பேன் நான், அதனால வீடியோ போடுறது நான் வீட்டில் யதார்த்தமாக இருக்கையில் இந்த Happy birthday to you. என்ன டான்ஸ் பண்ண? நான் யதார்த்தமா ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வாட்சி வந்துருச்சு. சரி தேங்க்ஸ். ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி கையில கட்டுங்க. ஜாஸ்மின் அதமா புதன்கிழமை கம்போர்ட் இருக்கு. என்ன மாமா கம்போர்ட் இருக்கு? என்னடா நடக்குது? என்ன வாசனை தரவையா? இது
கம்ஃபோர்ட்டுக்கு சார்ஜர் போடவாது. ஏன்டா கொண்டே மறந்துட்டியாடா ஜெகனே? கம்ஃபோர்ட்டுக்கு சார்ஜர் போடுறதா? எங்கடா நான் வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ். கம்ஃபோர்ட்டுக்கு கேட்லாக்லாம் வந்து இந்த உலகத்திலே நல்லா கவனிங்க. இந்த கம்ஃபோர்ட்டுக்கு கேட்லாக்கு, சார்ஜரு, அப்புறம் கேரண்டி கார்டு கூட கொடுக்குறாங்களாம். ஜெனிஃபர் உன் கடையில் அவ்வளோ ஃபேமஸா கடை. அப்போ கம்ஃபோர்ட்டுக்கே இவ்வளோ கொடுத்தேன்னா தேங்காய் எண்ணெய் பாட்டிலாம் வாங்கினா நிறைய வருதுல்ல. இந்த இருக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த கம்ஃபோர்ட் வாங்கினா இந்த வாட்சி எவ்வளவு ஆஃபர் பாருங்க. உன் கிஃப்டா பாருங்க. கம்ஃபோர்ட் வாங்கினா வாட்சி மட்டும் இல்ல, ராஜேஷ் அன்னைக்கு சொன்னாங்கல்ல கம்பெனி சட்டையா. ரொம்ப சந்தோஷம். ஷர்ட் வந்து ஜாஸ்மின் வாங்கி கொடுத்தது. அப்புறம் அதை விட விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து, இன்னும் இங்கே வராத ராஜேஷ் இருக்காப்புல, வினோத் இருக்காப்புல, நம்ம கடை ஓனர் யாருவா யாருவா இருக்காங்க, வாலிபர்கள் குட்டி ராஜேஷ், இன்னும் நிறைய பேர் பிரியா, எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே உள்ள வந்தோட நான் இதெல்லாம் கோல்டு காயினா நமக்கு மாறும். அடுத்து மாற அப்படிதான் நம்ம செய்ய போறோம். சரி, ஓகே. போட்டோ எடுத்து பாருங்க. ஜெகன், இது எல்லாமே ஜெகன் பண்ணுது. நம்ம லைட் மட்டும் ஓ இது என்ன கிஃப்ட்? ஓ கீச்செயின். ஓகே, ஒன்று அதையும் கிஃப்டா கொடுங்கடா. வேணாம், இனி இதில் தான் செய்தி எடுப்பேன் நான். இது யார் வாங்கி கொடுத்தீங்க? இது ஜாமெட்ரி பாக்ஸா? நான் இப்போ 9th ஸ்டாண்டர்டு. யாருக்குமே உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது ஆட்டை போட்டு வந்ததா? இல்லை, உங்களுக்கே இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஓ பென் ஸ்டாண்டு. இந்த பேனாவை இதில் வசனம் வந்து என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு போட்டிருக்காங்க. நல்ல வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பர் சூப்பர். வேணாம், அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். ஓ இப்படியா? வெரி. இது என்னது? ஓ கப்பு. இனிமேல் நான் காஃபி இதில் தான் குடிப்பேன். வசனமா? ஜெகன் சூப்பர். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் தான் ஏந்தணும் சார். நான் தான் இதை தப்பு வைக்கணும். யார்கிட்ட இருந்து ஏங்கிட்ட இருந்து. அதனால ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்காரு. தம்பி, நீ 2 gift தான், யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. வாங்கிக்கம்மா. உன்னை எதுக்கு அசிஸ்டண்டாக வச்சுருக்கோம்? என்னப்பா வாடா, இதை பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. கடைசியாக அது எனக்கு தெரியும். இதுதான் எனக்கு வித்தியாசமாக இருக்கு. இது எனக்கு ஃபோன் போட்டாச்சுல 4 தடவை. ஓ மணி பிரஸ் சூப்பர் சூப்பராக இருக்கு. என் செலெக்ஷன். நீங்கடா செலக்ட் பண்ணோம். சிவா
இதில் செய்தி எடுக்கலாமாடா? அப்போ இனிமேல் இதான் செய்தி எடுக்க போகிறேன். அவர்கள் மறந்தாலும் ஜெனிஃபரா நீங்கள் கையில் போய் இருக்கும். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனத்தை தானே ஆலிஸ் பண்ண, நான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மேடையில் ஐயோ